மிக்ஜம் புயலால கடந்த 2 நாட்களா கொட்டி தீர்த்த அதிக கனமழையால சென்னையில பல பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. பலரும் அந்த வெள்ள நீர்ல இருந்து வெளியே வர முடியாம உதவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பரபரப்பு கருத்தை வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து 10 ஆண்டுகளா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வாரக்கணக்கில் நாங்க குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு நீரால சூழப்பட்டு 100 மணி நேரம் மின்சார தடையையும் எதிர்கொண்டுட்டு வரோம். இதுதான் உண்மை. இந்த பகுதி ஏரியோ அல்லது பள்ளமோ கிடையாது. சென்னையினுடைய பல பகுதிகளை விட எங்களுடைய பகுதி நிறைய குளங்கள் நல்ல நிலையில் இருப்பதோட வெட்ட வெளி நிலங்களும் இருக்குது. ஆனா அலட்சியம், பேராசை, தவறான நிர்வாகத்தால மழை நீரும் கழிவு நீரும் ஒரே கால்வாயில கொட்டுறதுக்கு வழிவகுத்திருக்கு. இதனாலேயே ஒவ்வொரு முறையும் எங்களுடைய குடியிருப்புகள்ல ஆறு போல மழை நீர் தேங்குது. இந்த நேரத்துல யாராவது நோய்வாய்ப்படுறதும் தீவிரமா பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கிறதும் ஏற்படுது. என்கிட்ட கூட ஒரு படகும் சில துடுப்புகளும் நிரந்தரமா எப்பவுமே இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.